இதுதான் எங்க கிச்சன். கிச்சன்ல என்ன பண்ணுங்க? எனக்கு ஸ்டவ்னா பயம். நேத்து வந்து நான் எங்க டாடிக்கு நானே சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். சப்பாத்தி எல்லாம் சுடுவியா? சுடுவேன். நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் சுட்டேன். உனக்கு ஹைட்டே பத்தாது, எப்படி சப்பாத்தி சுட்டுவ? ஸ்டூல் ஏமா அது டெஸ்ட் பண்ணி பாப்போம். எப்படி சுடுவ? ஸ்டூல் போட்டா? ஆமா, இவ்வளவு பெருசா இருக்கும். ஆஹா, என்னடா யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? இது வந்து அங்க சென்னையில ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஐயோ, சென்னைக்கு வந்தா கை நிறைய கிஃப்டோட தான் வருவா போல திரும்ப கோயம்புத்தூருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இதுதான் எங்க டிவி ஸ்டாண்ட். இது வந்து என் அவார்ட்ஸ். இது ஸ்கூல்ல வாங்கினது. இது மദ്രാஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து என் அலார்ம் கிளாக். டெய்லி அலாரம் வச்சு தான் எழுந்துப்பேன்? கிடையாது. அப்புறம் கார்ட்டூன் ஏதாவது எனக்கு பிடிச்ச கார்ட்டூனுக்கு அலாரம் வச்சுப்பேன். அது எந்த டைமுக்கு வரும்னு பார்த்து ஆட்ல வரும். ஏய், இது பயங்கரமா இருக்கு. இது என்னது? இது வந்து நானே, இது எங்க அம்மா, இது எங்க டாடி. இது பேரு ஜாக்கி, இது பேரு இது பேரு ராக்கி, இது பேரு ஜாக்கி. ராக்கி ஜாக்கியா? ஆமா. உண்மையான டாக் கேக்கலையா அப்பா கிட்ட? உண்மையான டாக்லாம் கேட்கல. பயமா? உனக்கு பயம் தானே? நீ கொசுவை பார்த்தே பயந்து ஓடுறிய. கொசு பயம்ல, அந்த கொசு பேட்டுனா தான் பயம். இது என் அத்தை பொண்ணு போட்டோம். ஐயோ, சின்னதா இருக்கும். இதுதான் ரித்விகோட அத்தை பொண்ணு. சின்னப்போ. இது இப்போ இப்படிதான் இருப்பாங்க. அத்தை பொண்ணு பேரு யோகிதா. யோகிதா. விளையாடுவீங்களா நீங்க எல்லாம் ஒண்ணா? இவ்வளோ இவங்க எல்லாம் யாரு, உங்க ரிலேட்டிவ்ஸா? ஆமா. நீங்க எல்லாம் ஒண்ணா ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஜாலியா விளையாடுவீங்க. சூப்பர். இங்கதான் எங்க அம்மாவோட வீடு. ஐயோ, பூட்டி வச்சிருக்காங்க. ஏதாச்சும் இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணணும்னா பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க பத்திரமா. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று காட்ட வேண்டியது இருக்கு. முக்கியமானது அதுதான். அதுதான் எங்க மாடி. சூப்பர். இங்கதான் இந்த நியூஸ் வீடியோல தன்ராஜ் கேரக்டர் இந்த காட்டுல எடுத்தோம். இந்த காட்டுக்குள்ள தான் எடுத்தியா? ஆமா. எப்படி பேச டக்குன்னு தான் இது பாரு. 1 2 3 தன்ராஜா மாறு. வணக்கம் சரண்யா. இங்கே நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. கட்டுக்குள்ள இருக்கா? கட்டுக்குள்ளே நான் தான் காட்டுக்குள் இருக்கிறேன். பல்லு விழுந்துருச்சு. எப்படி? ஒன்று வந்து டென்டிஸ்ட் கிட்ட போய் விழுந்துச்சு. ரொம்ப வாயாடுறன்னு பல்லு எடுத்துட்டாங்களா? கிடையாது. இன்னொன்று வந்து ஆடிட்டு இருந்தப்போ வாழைப்பழம் சாப்பிடும் போது விழுந்துச்சு. முழுங்கிட்டியா? முழுங்கல இருக்கு. உள்ளியா, வயிற்றுக்குள்ளையா? ஆமா. எப்படி எடுத்து நான் எங்க அம்மா கிட்ட இது ஹார்டா இருக்கு வலிக்குதுன்னு, பல்லு இருந்தா வலிக்கும்ல, அப்ப போய் கட்டா என்னதான் இது ஒரு பல்ல காணோம்னு பார்த்தா வாழைப்பழத்துல ஒட்டிட்டு இருந்துச்சு. பல்லோட வந்து வாழைப்பழத்தோட வந்துருச்சா பல்லு? புதைச்சி வச்சியா? இல்லைன்னா திரும்ப வளராதுன்னு சொல்லுவாங்க. புதைச்சிலாம் வைக்க மாட்டோம். ஆனா இது புதைச்சி வைக்காமையே வந்துச்சு.